அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு துறை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியர்களை வந்து குறிவைக்கும் விதமா வந்து ஒரு போஸ்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு துறை வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களை வெளியேறுங்கள் அப்படின்ட்டு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன இங்க வந்து சொல்றாங்கன்னா, இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து 2வது முறையா வந்து அமெரிக்காவுக்கு வந்து அதிபரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இவர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாரு. அதுல அவர் எடுத்த நடவடிக்கையில வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில சட்ட விரோதமா குடியேறினவங்கள நாடு கடத்துறதா வந்து அவருடைய முதல் ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. அதன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமா இருந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா சீனா, இந்தியா, கனடா, இந்த மாதிரி கம்போடியா இந்த நாட்டுல இருந்து சட்டவிரோதமா வந்தவங்களெல்லாம் நாடு கடத்தினாரு. அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியர்களை மெயினா போக்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சட்டவிரோதமா இந்தியர்கள் நீங்க யாராச்சும் குடிபெயர்ந்திருக்கீங்க, அமெரிக்காக்குள்ளார நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்களே வந்து எங்க கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நாங்க வந்து உங்க நாட்டுக்கு வந்து இலவசமா விமான டிக்கெட் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு வந்து போனஸா வந்து பாத்தீங்கன்னா $2600 வந்து நாங்க தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த $2600 வந்து இந்தியன் ரூபாயில வந்து 2,41,000 மதிப்புடைய ஒரு பணம். அது இல்லாம வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து சொன்னீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து பொது மன்னிப்பும் அபராத தொகை வந்து நாங்க வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு துறை வந்து சொல்றாங்க. நீங்க சப்போஸ் நீங்களே வெளியேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கிட்ட வந்து CBP ஹோம் செயலி அப்படின்னு ஒரு திட்டத்தை இருக்கு, அந்த ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நீங்க பதிவு பண்ணீங்கன்னா நாங்களே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க நாட்டுக்கு வந்து நாங்க இந்த வசதிகளோட வந்து நாங்க அனுப்புறோம் அப்படின்னு வந்து சொல்லி இவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் ஓவியத்தோட வந்து இந்த விளம்பரத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்ப பொதுவா ஏன் இவங்க $2,600 வந்து தராங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சோம்னா, இப்ப ஒரு சட்டவிரோதமா அமெரிக்காவில் குடியேறி இருக்கவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்க விசாரணை பண்ணி தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நபரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $18,000 அளவுல வந்து செலவாகுது. இதே வந்து அவங்களே வாலண்டியரா வந்து நான் வந்து என் சொந்த நாட்டுக்கு போறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து செலவு வந்து $5,000 வந்து செலவாகுது. அதனால வந்து நாங்க வந்து இந்த ஒரு வசதிகளோட வந்து நாங்க வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்ட்டு வந்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு துறை அமைப்பகம் வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் இவருடைய ஆர்டர் கீழே வந்து இந்த மாதிரி செயல்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.